ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கேட்பாங்க. விளாகை கண்டினியூ பண்ணலாம். அவனு தூங்குறான். வீட்டுக்கு போக வேணாமா? கதவு முடி கொசு என்ன படம் ஆரம்பிச்சா? எது? ஆமா, ஆரஞ்சுல நம்ம ஊர்ல வராது. ஆரஞ்சு பழமா? இயற்கையா இருக்குல்ல ஊரு. அதான் தின்ன முடியாம கீழே விழுந்து உதிர்ந்து கிடக்கும் போல. சரி, அத்தைக்கு பாய் சொல்லுங்க, போலாம். பாய். சரி, அத்தைக்கு பாய் சொல்லிட்டு வாங்க. இருக்கீங்களா? இன்னும் குளிரே இல்லைல்ல இங்கிட்டலாம். நான் அங்கிட்டு நெருங்க தான் குளிருமோ? ஏன்? ராஜியங்க வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. காலையில் நான் ஒரு 6:30க்குள்ளே அங்கே வந்து கிளம்பிட்டோம். சரி, அந்நேரத்துக்கு வந்து டீ வைக்கலை. நாங்கள் போகிற வழியில் டீயை குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியே கடையில் வந்து டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கோம். நைட்டு நாங்கள் எல்லாம் கதை பேசிக்கிட்டு தூங்கிலே வந்து டைம் வந்து 3:30 ஆயிடுச்சுங்க. சரி, எந்திரிச்சோன்னே நான் திரும்பி போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து டீ வைக்கிற வரைக்கும் டைம் இல்லை எனக்கு, வாங்கலேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மணி கூப்பிட்டு வந்துட்டார். ஏன்னா இன்னும் அவர் வந்து இதுக்கு மேலே கிளம்பி டியூட்டிக்கு வேறு போகணும். அவன் இருந்துக்கிறேன்னு தான் சொன்னான். வீட்டுக்கு வந்தோன்னே குள்ளாவை கழட்டி எரிஞ்சிடணும். நடங்க வேலை இருக்கு. அப்பா வேலைக்கு போகணும். வேலைக்கு போக வேணாமா? எதுக்கா? போச்சு. சைக்கிள் எங்க வச்சுட்டு வந்தா? தூக்கிட்டு போயிட்டாங்களாம்மா. போங்க போய் பாரு சைக்கிள் எங்க இருக்குன்னு பாரு. அன்னை சைக்கிள், பாப்பா சைக்கிள் மட்டும்தான் இருக்கு. போய் சுத்தி. சரி பாப்பா, புது சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் பாருங்க எல்லா இடத்துலயும். போச்சா? வைக்காம போச்சுல சைக்கிள். வெளியே வச்சுட்டு போன அப்புறம் எப்படிடா காணா போகாத? அது அவன் சைக்கிளே இல்லையாமா, அதனால அவனுக்கு கவலை இல்லையாமா. பாப்பா இங்க வா, நான் உனக்கு வேற ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு புது சைக்கிள் வாங்கி வச்சிருக்க அப்பா, குட்டி சைக்கிள். இப்ப அது ஏன் சைக்கிள்ட்டு வருவான் பாரு. சிக்கன் சாப்பிட்டு வந்தது இந்த குழம்பு எல்லாம் தீராது. நான் ஒரு 10:30 10:45 போறேன். கறியை நல்லா தாளிச்சு விட்டுக்கணும். கறி ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு குக்கரில் வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. கறி வந்து நல்லா ஈஸியாக வெந்துடும் அப்படின்றதுக்காண்டி நல்லெண்ணெய், கடுகு, அது கூட வந்து 2 சின்ன வெங்காயம், லைட்டாக வந்து ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு 6-7 விசிலுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா கறி நல்லா வெந்துடும். நான் அவரும் வந்து டியூட்டிக்கு போயிடுவார். நான் போனதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் தான். அதனால் குழம்பு வச்சா தீராது அப்படின்றனால மணி வந்து மட்டன் சுக்கா மாதிரி எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நான் மசாலாலாம் ராவாக வந்து அரைக்க போகிறேன். என்னென்ன அப்படின்னம்னா, மிளகு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, அது 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம்,
ஒரு 3 வந்து லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேங்க. பட்டை வந்து ஒரு 2 துண்டு அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா வந்து ஒரு 4 மிளகா வந்து நான் எடுத்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா லைட்டாக வந்து வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. இதை மட்டும்தான் வச்சு செய்யவே போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். இல்லாட்டி வந்து கரிஞ்ச மாதிரி ஸ்மெல் அடிச்சிடும். அப்படின்றனால லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறேன். வேறு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகா ஒன்று போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கறி வேக வைக்கல நம்ம வந்து உப்பு போட்டிருப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேம் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறி தண்ணியோட அந்த கறியும் சேர்த்து வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராவா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பவுடரையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நம்ம எதுவுமே அடிஷ்னலாக ஊற்ற தேவையில்லைங்க. ஏன்னா கறி வேக வச்ச தண்ணியிலே வந்து இந்த மசாலாவை போட்டு நல்லா ட்ரை ஆக்க வேண்டியதான். சூப்பராக வந்து சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு வீட்லேயே நம்ம வந்து மட்டன் சுக்கா வந்து செஞ்சாச்சு. உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. குழம்பு வச்சா தீரவே மாட்டேங்குது. இதுனா ஈஸியாக தீர்ந்து நல்லா சூடாக அந்த குளிருக்கு ஆவி பறக்க பறக்க வந்து மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. அத்தை வந்து ரத்த பொரியல் செஞ்சுருந்தாங்க. ரத்த பொரியல் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒயிட் ரைஸும் அந்த மட்டன் சுக்கா வந்து ரெடி பண்ணிட்டேன். மட்டன் சுக்கா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. மணி போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சுங்க. ஏன்னா அப்படியே கசகச நாங்கள் எங்கே திங்ஸாக இருக்குது, சமைச்சதையும் இன்னும் வந்து க்ளீன் பண்ணலை. அவரெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு சண்டே எதுவுமா வந்து எப்படி சொல்கிறது, காலையிலேருந்து வேலை சமைச்சு முடிச்சுட்டு திரும்பி என்னோடய ஹவுஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அங்கே நல்லா ஜாலியாக கொஞ்சம் பேசினதில்ல செம்ம டயர்டு. விடியகாலைல 3:30 தாங்க தூங்கியிருந்தோம். ஸோ நல்லா தூக்கம். மதியம் நல்லா ஃபுல்லாக தூங்கிட்டு மகிழினி கிட்ஸ் வரலையும் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதையும் என்கொயரியில் பார்த்து முடிச்சுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி வந்து ஈவினிங் உட்காந்துருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சுங்க. பிள்ளைங்க ஜாலியாக வெளியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டு வந்து ரித்வீனுக்கு வந்து நிறைய அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா வந்து பண்ண வைக்கணும். சரி அவனவே இந்த வாட்டி வந்து பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எடுத்துகிட்டு வந்து எனக்கு கூட்டு வந்து குறைச்சி பண்ணுவோம். நைட் டின்னருக்கு வந்து இட்லியே ஊற்றியாச்சுங்க. என்கிட்ட வந்து மட்டன் சுக்கா வந்து கொஞ்சமாக பேலன்ஸ் இருந்துச்சு. சரி பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு எல்லோரும் அப்படி நைட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அத்தை வந்து குழம்பு வச்சுருந்தாங்க, மட்டன் குழம்பா. அந்த குழம்பு வந்து நான் இட்லிக்கு வந்து வச்சுருக்கேன். நீ போய் சோப்பை மட்டும் தொட்ட அடி வெடுத்து விட்டுருவேன். வந்ததுக்கு ஒரு ரவுண்டா நல்லா எரியுது. தூங்கு இந்த கூட 2 மணிக்கு கூட சாப்பிடு, இல்லாட்டி 3 மணிக்கு கூட சாப்பிடு. மண்டே அதுவும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒயிட் ரைஸ், அது கூட கொள்ளு பருப்பு கடையல், அது கூட ரசம், அது கூட கடிச்சிக்கிறதுக்கு எக்கு தாங்க வந்து பொரிச்சிருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டே தூங்கிடுங்க அப்படின்னு சொன்னனால சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து தோட்டத்தில் வந்து தேங்காய் பெருக்கி போடுற வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டனால வந்து மணியும் பாப்பாவும் சேர்ந்து போயிருக்காங்க. தேங்காய் வெட்டி போட்டிருந்துருக்காங்க, அதை எடுத்து போடுறதுக்காக வந்து போயிருக்காங்க. ஐபோனாமா அந்த போன்? ஏ தங்க ஐபோன் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் ஐபோன் வச்சுக்க வேண்டியது. ஐபோனா எவ்வளவு? எவ்வளவு? 310 ரூபா. 310 ரூபா. அத்தையோட ஃபோனை எடுத்து மகிழினி அவள் பாட்டிக்கு அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி விட்டாங்க. அவங்க அத்தைகிட்ட வந்து இந்த யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தனால அத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா கொரியர் போட்டுச்சு, நானும் கொரியர் போட்டேங்கிறேன். நாலு கொரியர் போட்டாலாம். இந்த அத்தைக்கு சொல்லு, அத்தை மீன் குழம்புத்த கொடுத்து விடலாம் அத்தைக்கு. எந்த அத்தை? ராஜா திதியா? அழகா போய் தங்க பிள்ளை
அத்தை பாய் தே வச்சிருத்தேன்னு சொல்லி சரி உனக்கு தோட்டம் யாருக்குன்னு சொல்லு. போட்டோ எடுத்தேன்னு சொல்லு தோட்டம் யாருக்குன்னு. வீடியோ வீடியோ கால் பண்ணுவா. பாப்பாவும் கீழே பேசிகிட்டு இருந்தாங்க. மேலே மகிழனி கிட்ஸ் வேரில் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து சில ஃப்ராக்கெல்லாம் வந்து வந்துருந்துச்சு. அதெல்லாம் வந்து தனியாக நான் வச்சு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு, ஏன்னா இன்னும் பொங்கல் ஆஃபர்ஸ் வேறு லான்ச் பண்ண போகிறோம்ல, அதனால் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எடுத்து வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டாக் காட்டணும் அப்படின்றனால ஒவ்வொரு கலராக எடுத்து வச்சு காட்டிகிட்டு இருந்தேன். மெட்டர்னிட்டி வியருமே வந்து G+ தானே நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காது. பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்போர்ட் ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ வந்து இந்த ஒரு கலர் வந்து ரொம்ப யூனிக்ஸாக ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து இந்த கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தேன். நாங்கள் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரக்குள்ளே வந்து திரும்பி பாப்பா வந்து தண்ணியில் போய் தாங்க அடிக்கடி வந்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக நினச்சிருவா. ஒன்று சோப்பு இருந்தால் நான் போய் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி எடுத்து வச்சு துவைக்க ஆரம்பிச்சிடறா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது உனக்கு ட்ரெஸ்ஸை துவைச்சி ஒரு மாதிரி அசதியாயிடணும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே வந்து சோப்பு வேணுமாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. தெய்வமே நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அத்தையும் வந்து வாழைப்பூ வந்து தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்றதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால ரித்வின்னு மாப்பாவையும் நல்லா தூங்க வச்சுட்டு லேட்டாக தாங்க எந்திரிச்சாங்க. எந்திரிச்சோன்னு வந்து அம்மா வீட்டில் இருந்து தம்பி டிவி பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே விளையாட வந்துட்டான். ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. கையோடு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வச்சு மடிச்சுக்கிட்டு இருந்தேன். இதில் இந்த பிள்ளைங்க இருக்குங்களே, நானும் சேர்ந்து மடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே நம்ம வீட்டு குட்டீஸுக வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் மடிக்கணும். உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? பாருங்கள், சூப்பராக எங்கள் தம்பி ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டான். உடனே இவளும் சூப்பராக மடிச்சிட்டாளாம்மா. உடனே இவளும் சூப்பராக மடிச்சிட்டா. இப்போ நீ மடித்த கொடுமைக்கு 2 ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்ட. இதில் நான் என்ன ஒன்றுட்டேன் சொல்லு பார்க்கலாம். அங்கே வர அதை பேர் சூப்பருங்க. சூப்பருங்க, வைங்க. சூப்பருங்க. பாரு அண்ணா பாரு மடிச்சு தரோம் பாரு. ஓ உங்க அஜி சொல்லி கொடுத்துச்சா? ஐயோ சூப்பர் தங்கா, வெரி குட் பாய், குட் கேர்ள். அங்க கிச்சா பாரு சட்டம் அடிக்கிறான்டா. சட்டம் அடிக்கிறான். சூப்பர் சூப்பர், மடிங்க மடிங்க. அப்படி மடிச்சுங்க. மடிச்சு அங்க ஒரு அண்ணா கூட சூப்பரா மடிச்சுட்டான். அங்க அது பாரு சுருட்டிட்டாடா. ஒரு வகையாக வந்து ட்ரெஸ் எல்லாம் மடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் வந்து தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தோசை தாங்க ஊற்றிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அத்தை வந்து கொஞ்ச நேரம் வந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு வந்து சேர் தூக்கி போட்டு வந்து டிவி ஆஃப் பண்ணி விட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டா. சரி போய் தூங்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண தூங்க வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒன்ஸ் வந்து அந்த மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்ங்க.